أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்மளுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஃபி மஹத்தத்தில் காஹிரா என்கிற கெய்ரோ புகையிரத நிலையத்தில் என்று உரையாடல் பார்த்தோம். இப்ப இந்த கிளாஸ்ல அந்த உரையாடலோட சேர்ந்து வர இன்னும் சில உரையாடலும் அதுக்கு பிறகு அந்த உரையாடல் சம்பந்தப்பட்ட ஒரு சில சொற்கள் இருக்குது, வசன அமைப்பு இருக்குது, அதையும் பார்ப்போம் இந்த கிளாஸ்ல. புத்தகம் 12, பேஜ் நம்பர் 49, 50 முதலான பக்கங்கள்ல இந்த பாடம் இடம்பெறுது. அப்ப பாடத்துக்குள்ள போவோம். பாடம் வந்துட்டு மைக்கேலுக்கும் அஹ்மதுக்கும் இடையில நடைபெறுகிற உரையாடல். அப்ப மைக்கேல் சொல்றாரு, மின் ஃபல்லிக் ஐன மஹத்தத்துல் கிதார். மின் ஃபல்லிக் சொல்றது எக்ஸ்கியூஸ் மீ, லவ் சமஹ்த என்று சொல்லும் யூஸ் பண்ணலாம் இடத்துல. லவ் சமஹ்த, இஸ்மஹ்லி, மின் ஃபல்லிக் எல்லாமே எக்ஸ்கியூஸ் மீ தான் சொல்றது. அப்ப எக்ஸ்கியூஸ் மீ ஐன மஹத்தத்துல் கிதார், இந்த புகையிரத நிலையம் எங்கே இருக்கிறது என்ற அர்த்தத்துல கேட்கிறாரு. அஹ்மத் அதுக்கு பதில் சொல்றாரு, ஃபி வசத்தில் மதீனா, அது நகரத்தின் நடுவில் உள்ளது. ஃபி வசத், வசத்தன்னு சொல்றது சென்டர், சென்டருக்கு சொல்ற நடு. அப்ப மத்தியில், அது மதீனான்னு சொல்றது நகரம். அப்ப அது நகரத்தில மத்தியில் உள்ளது. ஹுவ கரீபுன் மின் ஹுனா என்று இருக்குது. ஆனா இவடத்துல பொருத்தம் ஹிய என்று வரணும். இந்த ஹுவ ஹிய மாறன். காரணம் என்னன்னா மஹத்தாங்கிறது பெண்பால். மஹத்தாங்கிறது அப்ப மஹத்தா தானே குறிக்குது. அப்ப மஹத்தாங்கிறது பெண்பால், அதனால ஹியேண்டு வரும். அதே மாதிரி ஹியேண்டு வந்தா அது அங்கால வர சிபத்தும் கரீபுன்ங்கிறது கரீபத்துன்னா மாறும். அப்ப ஹிய கரீபத்துன் மின் ஹுனா, அது இங்கிருந்து அருகில் தான் உள்ளது. கரீபுனண்டா அருகில் உள்ளது, பக்கத்தில் உள்ளது. பஈதுனண்டா தூரத்தில் உள்ளது, அதுக்கு எதிர்கருத்து. அப்ப இது அது இங்கிருந்து பக்கத்தில் தான் உள்ளது. இம்ஷி இலல் அமாமி மிஅத்து மித்திரின், மிஅத்து மித்திரன் என்று இருக்குது. ஆனா இடத்துல அலிஃப் வராது. மிஅத்து மித்திரின் முலாஃப் முலாஃப் இலையில வரும். இம்ஷி மஷாடா நடந்தான், மஷா நடந்தான், மஷா, சார, தஹப எல்லாம் ஒரே அர்த்தத்துல வருது. தஹப போனான், சென்றான், நடந்தான். இம்ஷி, இம்ஷி என்றால் நட. மஷா இட முலாரி எம்ஷி, இட ஏவல் இம்ஷி. இம்ஷி இலல் அமாம், அமாம்னு சொல்றது முன்னாள், ஹல்ஃபேனா பின்னால். அப்ப அமாமண்டா முன்னாள், முன்னாள். மெஅத்து மீட்டர், 100 மீட்டர், 100 மீட்டர் முன்னுக்கு நட. சும்ம உதுகுல் சானிய ஷாரியின், சும்ம பின்னர் உதுகுல் தகல, உதுகுல் எதுகுலு உதுகுல், உதுகுல்னா நுழை, ஏவல்ல சொல்றோம். அப்ப உதுகுல் சானிய ஷாரியின், சானிய ஷாரியின் சொல்றது இரண்டாவது பாதையில். இரண்டாவது பாதையில் நுழை. அலா எசாரிக், அலா எசாரிக்னு சொல்றது உனது இடப்பக்கத்தில். எசாரன் சொல்றது இடப்பக்கம், எசாரன் சொல்றது இடப்பக்கம். அது வலப்பக்கத்துக்கு என்ன சொல்றது, எமீன்னு சொல்லுவோம். எசாரண்டா இடப்பக்கம், எமீனண்டா வலப்பக்கத்துக்கு சொல்லுவோம். எமீனண்டா வலப்பக்கம். அப்ப அலா எசாரிக், உனது இடப்பக்கத்தில் இரண்டாவது பாதையில் நுழை. மேலும் மைக்கேல் ஹாதா சஅபுன் ஜித்தன், ஹாதா சஅபுன் ஜித்தன் என்றா இது மிகவும் கடினமானது. சஅபுன் என்று சொல்றது ஹார்டானது, கடினமானது, கஷ்டமானது, இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப அது லேசானது என்று சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், சஹுலுன் என்று யூஸ் பண்ணுவோம். சஹுலுன் என்றா இலகுவானது, சஹுலுன் என்றா லேசானது, கஷ்டம் இல்லாததுக்கு சொல்லுவோம். அப்ப ஓகே தானே. ஹாதா சஅபுன் ஜித்தனண்டா இது மிகவும் கஷ்டமானது, ஜித்தன் சொல்றது மிகவும். ஆனா கரீபுன் ஹுனா, நான் இங்கே அந்நியமானவன். கரீபன் சொல்றது ஸ்ட்ரேஞ்சர், இங்கிலீஷ்ல ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவோம். பரிச்சயம் இல்லாதது, அந்நியமானது, முன்ன பின்ன தெரியாதது, அந்த இதுக்கு கரீபுன்னு சொல்லுவோம். அப்ப நான் இங்கே புதியவன், ஒன்றும் தெரியாதவன், இந்த இடத்தை பத்தி அறியாதவன், இந்த இடத்துக்கு புதுசி. உனாண்டா இங்கே. அப்ப நான் இங்கே அந்நியமானவன், முன்ன பின்ன தெரியாதவன், பரிச்சயம் இல்லாதவன் அர்த்தத்துல வரும். அஹ்மத் அதுக்கு சொல்றாரு ஹசனன், ஆம் அல்லது நல்லது.
ஹசனன்டா நல்லது. அப்ப நல்லது. ஹல் துஹிப்பு அன் துராஃபிகனி. ஹல் துஹிப்பு அஹப்பேன நேசித்தான். துஹிப்பு என்றா நேசிக்கிறியா அல்லது விரும்புகிறியா. ஹல் துஹிப்பு நீ விரும்புகிறியா. அன் துராஃபிகனி நானும் உன்னோடு வருவதற்கு. ராஃபகேண்டா உன் சேர்ந்து வந்தான், கூட வந்தான் அல்லது கூட சென்றான். ராஃபகேன்னு சொல்லுவோம். கூட பிரயாணம் செய்தான் என்ற அர்த்தத்துல வரும். ரஃபீக்கண்டா பிரயாணி, பிரயாண நண்பனுக்கு ரஃபீக்கன்னு சொல்றேன். ரஃபீக்கண்டா பிரயாண தோழன், பிரயாண நண்பன், அதுக்கு ரஃபீக்கன்னு சொல்லுவோம். அப்ப ஹல் துஹிப்பு நீ விரும்புகிறியா. அன் துராஃபிகனி நானும் உன்னோடு வருவதற்கு. இந்த யாப்பை குறிக்கிறது யாழ் முத்தக்கல்லி. நானும் உன்னோடு வாரத்துக்கு நீ விரும்புகிறியா. அனதாஹிபுன் இலாஹுனாக்க. அனதாஹிபுன் சொல்றது அன எதுஹபு, அன அதுஹபு என்று வரும். அன அதுஹபு நானும் அங்கேதான் செல்கிறேன், நானும் அங்கேதான் செல்கிறேன். ஹுனாக்கேன்னு அங்கே. நானும் கூட அங்கேதான் செல்கிறேன், அதனால நான் உன்னோட வாரத்துக்கு நீ விரும்புகிறியா என்று கேட்கிறாரு அஹ்மத். மைக்கேல் சொல்றாரு பிகுல்லி சுரூர் மிக்க சந்தோஷம். பிகுல்லி சுரூர் சொல்றது மிக்க மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். தாராளமா வாங்க, சரி எனக்கு சந்தோஷம், நீங்க வாங்க என்ற அர்த்தத்துல வரும். மைக்கேல் மைக்கேலு அஹ்மது எம்ஷியானி. மஷாண்டா நடந்தான், அட முலாரி எம்ஷி. எம்ஷியானி இருவர்களும் நடந்தார்கள். சரப்ல எம்ஷியானி என்று வரும், இருவர்கள் நடந்தார்கள் என்ற ஃபார்மேட்ல. அப்ப மைக்கேல் அஹ்மது எம்ஷியானி இலா மஹத்தத்தில் கைத்தார். மஹத்தத்தில் கைத்தார் புகையிரத நிலையத்துக்கு அஹ்மது மைக்கேலும் நடந்தார்கள். அஹ்மது யுவத்தி உ மைக்கேல. அஹ்மத் மைக்கேலை வழி அனுப்பினார். வத்த இருந்து வந்தது. வத்த என்றா வழி அனுப்பினான் அல்லது பாய் காட்டினான் அல்லது பிரியாவிடை கொடுத்தான் என்ற அர்த்தத்துல வரும். ஹஃப்லத்துல் விதா என்றா ஃபேவல் பாட்டிக்கு சொல்லுவோம். ஹஃப்லத்துல் விதா. ஹஃப்லத்துன்டா விழா. ஹஃப்லத்துல் விதாண்டா ஃபேவல், விடியாவிடை விழா. ஹஃப்லத்துல் அடுத்து நம்ம ஹஃப்லத்துல் வதா என்று படிச்சோமே. இன்னொன்று ஹஜ்ஜத்துல் வதா. ஹஜ்ஜத்துல் வதாண்டா அந்த பிரியாவிடை ஹஜ் என்று படித்தோம். அப்ப ஹஃப்லத்துல் விதா என்றா வதா என்றா பிரியா ஃபேவல் பாட்டிக்கு சொல்றது. அப்ப அஹ்மது யுவத்தி மைக்கேல. அஹ்மத் மைக்கேலை வழி அனுப்பினான் அல்லது பிரியாவிடை செய்தான் அல்லது பிரிந்து சென்றான் என்ற அர்த்தத்துல வரும். அல்லது பாய் காட்டினான் என்ற அர்த்தத்துல பாவிக்கலாம். மைக்கலு எஷ்குரு அஹ்மத. மைக்கல்ல மைக்கலு எஷ்குரு என்ற நன்றி செலுத்தினான் அல்லது ஷக்கர் என்ற சுக்ரன் என்ற தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொன்னான் அஹ்மது. அஹ்மதுக்கு மைக்கேல் தேங்க்ஸ் சொன்னான். மைக்கேல் ஐனல் கைத்தார் இலல் ஜனூப். தெற்குக்கு ட்ரெயின், தெற்குக்கான ட்ரெயின் எங்கே உள்ளது. அப்ப தெற்குக்கு போற ட்ரெயின் எங்கே இருக்கிறது என்று கேட்காரு. அஹ்மத் அதுக்கு சொல்றாரு ஹுவ ஃபிர் ரசீஃபிர் ராபியா. சரிதா. ஹுவ ஃபிர் ரசீஃபிர் ராபின்னு சொல்றது அது 4ஆம் பிளாட்ஃபார்மில் உள்ளது. ரசீஃப்னு சொல்றது பிளாட்ஃபார்ம், நடைபாதை என்ற அர்த்தத்துல பயன்படுத்தலாம். அப்ப ஹுவ ஃபிர் ரசீஃபிர் ராபின்னு அது 4ஆவது நடைபாதையில் உள்ளது. மைக்கேல் மைக்கேல் சொல்றாரு மைக்கேல் எஸ் அலு முவல்லிஃபுல் மஹத்தா. மைக்கேல் சஅலைன வினவினான், எஸ் அலு வினவுகிறான். முவல்லிஃபுல் மஹத்தா அந்த ஸ்டேஷன் ஆபீசர்கிட்ட. முவல்லிஃப்னு சொல்றது லாபித். லாபித் அதிகாரி, லாபித் என்னும் சொல்லலாம். முவல்லிஃப் அந்த ஆபீசர், ஸ்டேஷன் ஆபீசர்கிட்ட மைக்கேல் வினவுகிறான். ஐன மக்தபு ததாக்கிர். டிக்கெட் ஆபீஸ் எங்கே. மக்தபு ததாக்கிர் என்றா டிக்கெட் ஆபீஸ், அங்கே எங்கே. அப்ப டிக்கெட் ஆபீஸ் எங்கே இருக்கிறது. அல் முவல்லிஃப் அந்த முவல்லஃப் சொல்றாரு ஹுவ பியமீனிக். அது உனது வலப்பக்கத்தில் உள்ளது. எமீனண்டா வலப்பக்கம், எஸ்ஆர்ண்டா இடப்பக்கம். இவ்விடத்துல ஹுவ பியமீனிக் என்றும் பாவிக்கலாம் அல்லது ஹுவ அலா யமீனிக் என்றும் பாவிக்கலாம். இந்த இடத்துல நம்ம அலா எசாரிக்கன்னு பாவிச்சோமே, அதே மாதிரி அலான்னு பாவிக்கலாம், பியும் பாவிக்கலாம், ரெண்டு இடைச்சொல்லும் பாவிக்கலாம். மைக்கேல் அதுக்கு சுக்ரன் தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. முவல்லஃப் சொல்றாரு அஃப்வன் பரவாயில்லை. சுக்ரன் சொன்னா அதுக்கு பதிலா அஃப்வானுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். மைக்கேல் எகைஃபு அமாம்பு மக்தபி ததாக்கிர். மைக்கேல்
யக்கைஃபு வக்கஃபேன நின்றான், யக்கைஃபு நிற்கிறான், அமாம மக்தபித் ததாக்கிர், அமாமேன முன்னால், அந்த டிக்கெட் ஆபீஸுக்கு முன்னால் மைக்கேல் நிற்கின்றான். அடுத்த பக்கத்துக்கு போவோம். மைக்கேல் மதா மௌஇதுல் கிதாரி தாலி இலல் ஜனூப், இலல் ஜனூப்னு சொல்றது தெற்குக்கு. 4 திசைகள் இருக்குது. ஒன்று ஷமால் வடக்கு, வடக்குக்கு ஷமால்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று ஷர்க், ஷர்க்கண்டா கிழக்குக்கு சொல்லுவோம், சூரியன் உதிக்கிற திசை ஷர்க். கருப், கருபண்டா மேற்குக்கு செல்லுவோம், கருபண்டு சூரியன் மறைகிற திசை. அடுத்தது தெற்கு, தெற்குக்கு ஜனூபன்னு சொல்லுவோம், ஜனூபண்டா தெற்கு, ஜனூப். அப்ப இவ்விடத்துல தெற்குக்கு, தெற்கே போவதற்கான மௌஇதுல் கிதார், மௌஇதுல் கிதார் என்றா புகையிரத்தின் நேரம். மௌஇதுன்னு சொல்றது குறித்த நேரம் என்ற அர்த்தத்துல பாவிக்கலாம். மௌஇது தபீபண்டா வைத்தியரை அந்த பார்ப்பதற்கான நேரம். மௌஇதுல் கிதாரண்டா அந்த புகையிறதற்கான நேரம். மத்தாண்டா எப்பொழுது. அத்தாலின்னு சொல்றது நெக்ஸ்ட். அப்ப தெற்குக்கு போவதற்கான அடுத்த ட்ரெயின் எப்பொழுது என்ற அர்த்தத்துல வரும். அடுத்த ட்ரெயின் எப்பொழுது இருக்கிறது. அல்லாபித், அந்த அதிகாரி சொல்றாரு, ஹுவ பஅத நிஸ்ஃபி ஸாஅ, அது அரை மணித்தியாலத்துக்கு பின்னர் இருக்கிறது. 30 minutes ஆஃப்டர், அரை மணித்தியாலத்துக்கு பின்னர் இருக்கிறது. மைக்கேல் சொல்றாரு, ஹல் அஸ்ததி ஓ, ஹல் அஸ்ததி ஓ இஸ்ததாயிலிருந்து வந்தது. இஸ்ததாயினா முடிந்தது. அப்ப அஸ்ததியோட என்னால் முடிகிறது. அன் அஷ்தரிய வாங்குவதற்கு, தத்கிரத்தன் ஒரு டிக்கெட்டை, இலல் ஜனூப் தெற்குக்கு. அப்ப தெற்குக்கு போவதற்கான ஒரு டிக்கெட்டை வாங்குவதற்கு என்னால் முடியுமா, அல்லன கேள்வி, முடியுமான்னு கேட்கிறோம். அல்லது இப்படியும் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்த. ஹல் யும்கினுனி அன் அஷ்தரிய ததுக்கிரத்தன் இலல் ஜனூப், ஹல் யும்கினுனி, இந்த அஸ்ததி இஸ்ததாயும் யும்கினும் ஒரே அர்த்தத்துல பயன்படுத்துறது. இஸ்ததா அதே மாதிரி தான் யும்கினு, அதுவும் எல்லாம் ரெண்டும் அந்த கேனங்கிற அர்த்தத்துல வரும், யும்கினு. அப்ப ஹல் யும்கினுனி என்றும் பயன்படுத்தலாம், ஹல் அஸ்ததி என்றும் பயன்படுத்தலாம். அப்ப தெற்குக்கு போவதற்கான ஒரு டிக்கெட்டை என்னால் வாங்க முடியுமா. அல்லாபித், லாபித் சொல்றாரு, தபன் ஆம், நாம் எஸ், நாம் என்றும் பயன்படுத்தலாம். தபன் ஒரு அர்த்தம் தான். ஹல் ஹைய முஃப்ரதத்தன், அது ஒன் வே டிக்கெட்டா. ஹல் ஹைய முஃப்ரதா, முஃப்ரதான்னு சொல்றது திஹாப் ஃபகத், போறதுக்கான மட்டும், போறதுக்கு மட்டும் ஒன் வே டிக்கெட், அது போறதுக்கான மட்டும் டிக்கெட்டா. அம் திஹாப் வ இயாப், அல்லது அம் அண்டா அல்லது, திஹாப் வ இயாப் போயிட்டு திருப்பி வாரதா. ஆபேண்டா மீண்டான், அதுல இருந்து வந்தா இயாப், ஆபேண்டா மீண்டான், திரும்பி வந்தான். ரஜ என்ற அர்த்தத்துல வரும். ரஜ, ரஜ என்றாலும் மீண்டான், ரஜ. அப்ப திஹாபு ஐயாப், அது போய் வர்றதுக்கான டிக்கெட்டா. இப்ப அவர் கேட்கிறாரு லாபி, உங்களுக்கு போறதுக்கான டிக்கெட் மட்டும் வேணுமா, இல்லது போயிட்டு திருப்பி வர்றதுக்கான டிக்கெட் வேணுமா என்று கேட்கிறாரு. அதுக்கு மைக்கேல் சொல்றாரு, மைக்கேல் முஃப்ரதத்துன் ஃபி தரஜத்தில் ஊலா, எனக்கு போவதற்கான டிக்கெட் தான் வேணும். திஹாப் ஃபகத், போவதற்கான டிக்கெட் தான் வேணும். ஃபி தரஜத்தில் ஊலா, எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வேணும். அவ்வள் ஊலான்னு சொல்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ். தரஜத்தில் ஊலா, அது தரஜாங்கிறது பெண்பால், அதனால ஊலான்னு வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், தரஜாண்டா படித்தரங்கள், அந்தஸ்து என்ற அர்த்தத்துல வரும். இவ்விடத்துல கிளாஸ், வகுப்பு என்ற அர்த்தத்துல எடுக்கலாம். அது ட்ரெயின்ல ஒவ்வொரு கிளாஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், 3 கிளாஸ் இருக்குது. அந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கிறாரு. பிகமித் ததிக்கிறா, டிக்கெட் எவ்வளவுன்னு கேட்கிறாரு. பிகமித் ததிக்கிறா என்றா டிக்கெட் எவ்வளவு. கம்ங்கிற சொல் அது வத்துல் இஸ்திஃபாம், எவ்வளவு, எத்தனை என்ற அர்த்தத்துல பயன்படுத்தலாம். அல்லாஹ் சொல்றாரு, மிஅத்து ரூபியா, மிஅத்து ரூபியத்தின் 100 ரூபாய். ரூபியாண்டா ருபிக்கு யூஸ் பண்ணுவோம். மைக்கேல் அதுக்கு சொல்றாரு, தஃபல்லல் இந்தாங்க. தஃபல்லங்கிற சொல் நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம். அகதங்கிற இடத்துல பயன்படுத்தலாம், அல்லது குடுக்குறங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தலாம், அல்லது ஒரு பானத்தை எடுங்க என்கிற, குடிங்க என்ற அர்த்தத்துல பயன்படுத்தலாம், நிறைய இடத்துல பயன்படுத்தலாம். அல்லாஹ் சொல்றாரு சுக்ரன், தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. மைக்கேல் அதுக்கு சொல்றாரு, ஐய ரசீஃபின் எல் சிமுனி மின் அஜிலில் ஜனூப். ஐய ரசீஃபின் என்ற எந்த நடைபாதையில், எந்த பிளாட்ஃபார்மில், லசிமே, லசிமே என்றா கட்டாயம் இருந்தது.
அவசியமாக இருந்தது என்ற அர்த்தத்துல வரும். லசிம, லாசிமண்டா அவசியம். அப்ப அவசியமாக இருந்தது இவ்விடத்துல எப்படி வருமெண்டா, ஐய ரசீஃபின் எல்சிமினி, நான் எந்த நடைபாதையில இருக்க வேண்டும், நான் காத்து கொண்டிருக்க வேண்டிய அர்த்தத்திலே வரலாம். அல்லது என் தளிருணி என்ற அர்த்தமும் யூஸ் பண்ணலாம். ஐய ரசீஃபின் எல்சிமுனி, நான் எந்த பாதையில அவசியம் இருக்க வேண்டும். மின் அஜிலி ஜனூப், தெற்குக்காக வேண்டி, தெற்குக்கு பிரயாணம் செய்வதற்காக வேண்டி. மின் அஜிலி ஜனூப், அஜிலண்டா இக்காக, ஒரு விஷயத்துக்காக என்றா அஜில்ங்கிற இது யூஸ் பண்ணுவோம், இக்காக. ஜனூபனா தெற்கு. அப்ப தெற்குக்கு போறதுக்கு நான் எந்த நடைபாதையில இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றாரு அர் ரசீஃபுர் ராபி, நான்காவது நடைபாதையில, நான்காவது பிளாட்ஃபார்ம்ல. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. கொழும்பு போனா விளங்கும் உங்களுக்கு, முதலாவது பிளாட்ஃபார்ம், ரெண்டாவது பிளாட்ஃபார்ம், மூணாவது பிளாட்ஃபார்ம், நான்காவது பிளாட்ஃபார்ம். கொழும்பு ரயில்வே ஸ்டேஷன்ல முதலாவது பிளாட்ஃபார்ம், ஒரு உதாரணத்துக்கு ஈஸ்டர்னுக்கு போறதா இருக்கும், ஈஸ்டர்ன் வெட்டிக்கல் போறதா இருக்கும். ரெண்டாவது சும்மா அப் கண்ட்ரி போறது, கெண்டி நுவரலியா அப்படி மலைநாட்டு பிரதேசங்களுக்கு போறதா இருக்கும். மூணாவது ஜல ஜப்னா அப்படி வாரத்துக்கு இருக்கும். அப்படி ஒவ்வொரு இதுக்கும் போற பிளாட்ஃபார்ம் தான் சொல்லுது. அதுதான் ரசீஃப்னு யூஸ் பண்றது. மைக்கேல் எஸ்ரி ஓ இலர் ரசீஃபிர் ராபி வயந்தலிருள் கிதார். மைக்கேல் எஸ்ரி ஓ விரைந்தார், இலர் ரசீஃபிர் ராபி நான்காவது நடைபாதைக்கு விரைந்தார். அஸ்ர என்றா விரைந்தான், அதுல வந்தது எஸ்ரி ஓ. அப்ப விரைந்த நான்காவது நடைபாதைக்கு விரைந்தார். வயந்தலிருள் கிதார், புகையிரத்தை காத்து கொண்டிருந்தார். இந்தல்லறையில காத்து கொண்டிருந்தா இடமுல்லாரிதான் இந்தல்லரு. அப்ப இதோட இந்த பெரிய உரையாடல் முடியுது. அதுக்கு பிறகு வர ஒரு சில சொற்கள் இருக்குது, பார்ப்போம். வசன அமைப்புகள் இருக்குது. மதா யுசாஃபிருல் கிதார் அத்தாலி இலா கொழும்பு, கொழும்புக்கு போவதற்கான அடுத்த ட்ரெயின் எப்பொழுது இருக்கிறது அல்லது எப்போது போகிறது என்ற அர்த்தத்துல வரும். மத்தாண்டா எப்பொழுது, யுசாஃபிருவன பிரயாணம் செய்கிறது, போகிறது. அல் கிதாரு தாலி நெக்ஸ்ட் ட்ரெயின், இலா கொழும்பு, கொழும்புக்கு அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகிறது, எப்பொழுது போகிறது. மதா யுசாஃபிருல் கிதார் அத்தாலி இலா பெரிஸ், பெரிஸுக்கு அடுத்த ட்ரெயின் எப்பொழுது போகிறது. மதா யுசாஃபிருல் கிதார் அத்தாலி இலா லண்டன், லண்டனுக்கு அடுத்த ட்ரெயின் எப்பொழுது இருக்கிறது. எப்பொழுது, எப்போது என்று கேட்கலாம். எப்போதுன்னா எப்போது இருக்கிறது அல்லது எப்போது பிரயாணம் செய்கிறது. மதா யுசாஃபிரன் எப்பொழுது பிரயாணம் செய்கிறது என்ற அர்த்தத்தில் எடுக்கலாம். இப்போ அடுத்த ட்ரெயின் லண்டனுக்கு எப்பொழுது பிரயாணம் செய்கிறது. அதே மாதிரி ஃபி ஐயிசா, எத்தனை மணிக்கு. ஃபி ஐயிசானா எத்தனை மணிக்கு. யுசாஃபிருல் கிதார் இலா கராச்சி, கராச்சிக்கு அடுத்த ட்ரெயின், கராச்சிக்கு ட்ரெயின் எப்பொழுது பிரயாணம் செய்கிறது இந்த அர்த்தத்துல வரும். கராச்சின்னு சொல்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்துல ஊர்ற பேர் மாதிரி கராச்சி. கராச்சிக்கு அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்கிறது. ஃபி ஐ சாத்தின் யுசாஃபிருல் கிதார் இலா வவுனியா, வவுனியான்னு சொல்றது, வவுனியா தெரியும் தானே. அப்ப வவுனியாக்கு அடுத்த ட்ரெயின், யுசாஃபிருல் கிதார் வவுனியாக்கு எத்தனை மணிக்கு அடுத்த ட்ரெயின் பிரயாணம் செய்கிறது என்ற அர்த்தத்துல வரும். ஃபி ஐ சாண்டா எத்தனை மணிக்கு. மீன் ஃபல்லிக், எக்ஸ்கியூஸ் மீ. மீன் ஃபல்லிக் என்றா எக்ஸ்கியூஸ் மீ, அல்லது லவ் சமஹ்த என்று யூஸ் பண்ணலாம், அல்லது இஸ்மஹ்லி என்று யூஸ் பண்ணலாம். இந்த யூசேஜ் வரலாம். லவ் சமஹ்த அதுவும் எக்ஸ்கியூஸ் மீ என்ற அர்த்தத்துல வரும். அப்ப மீன் ஃபல்லிக் எக்ஸ்கியூஸ் மீ, தத்கிரத்து சஃபரின் இலா கெண்டி. தத்கிரத்து சஃபரன் சொல்றது போ பிரயாணத்துக்கான டிக்கெட். இலா கெண்டி, கெண்டிக்கு போவதற்கான, கெண்டிக்கு பிரயாணம் செய்வதற்கான டிக்கெட் உண்டு எனக்கு தாங்க. மீன் ஃபல்லிக்கண்டா எனக்கு தாங்க என்ற அர்த்தத்துல கொடுக்கலாம் இடத்துல. அப்ப லாபித்திட்ட போய், ஒரு அதிகாரிகிட்ட போய் டிக்கெட் ஆஃபீஸ்ல மீன் ஃபல்லிக் ததிக்கிறத்து சஃபர் இலா பெர்லின். பெர்லின்ங்கிறது ஒரு சிட்டி. அப்ப பெர்லினுக்கு போறதுக்கான ஒரு டிக்கெட், டிக்கெட் மட்டும் ஒருத்துல எடுத்தா டிக்கெட் எனக்கு தாங்கங்கிறது அதுல மறைஞ்சிருக்கு. இப்படித்தான் கேட்போம் ஒரு ஆஃபீஸர்கிட்ட போய், மக்த புத்ததாக்கிய டிக்கெட் ஆஃபீஸ்ல போய் இப்படிதான் கேட்போம். மீன் ஃபல்லிக் ததிக்கிறத்து சஃபர் இலா பெர்லின். அதே மாதிரி தான் மதா எசிலுல் கிதார் இலா முஸ்கோ. அப்ப மதா எசிலு, மதாண்டா எப்பொழுது, எசிலுண்டா சென்றடைகிறது. அல் கிதார், அல் கிதார்ண்டா புகையிரதம். இலா மொஸ்கோ, மொஸ்கோங்கிறது ஒரு சிட்டி தான். அப்ப மொஸ்கோக்கு புகையிரதம் எப்பொழுது சென்றடைகிறது. அடுத்தது பாருங்க, ஹல் எஜிபு அலைய அன் உபத்திலல் கிதார் ஃபிஸ் சஃபர். ஹல் எஜிபு அலைய, ஹல் எஜிபு அலாங்கிறது சொல் அவசியம் என்ற அர்த்தத்துல வரும். கட்டாயம், அவசியம் என்ற அர்த்தத்துல எஜிபு அலா என்கிற சொல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எதஹத்தமு அலா என்று யூஸ் பண்ணலாம். தஹத்தமு அலா, தஹத்தம் அலாலன்னு வந்தது. எதஹத்தமு
அலா எத்தஹத்தமு அலா. அப்ப அதே மாதிரி இன்னொன்று சொல்லும் இருக்குது, எல்ஜிமு அலா. எல்ஜிமு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லஜிமையில வந்தது. அப்ப எல்ஜிமு அலா எல்லாம் ஒரே அர்த்தத்துல யூஸ் பண்ற சொற்கள். அப்ப ஹல் எஜிபு அலைய, என் மீது அவசியமா, என் மீது கட்டாயமா, அனு உபத்தில, பத்தலேன மாற்றினான், பத்தல மாற்றினான். இப்ப அன் உபத்தில நான் மாற்றுவதற்கு, அல் கிதார் ஃபிஸ்ஸஃபர் பிரயாணத்திலே நான் ட்ரெயினை மாற்றுவதற்கு என் மீது அவசியமா, நான் இன்னொரு ட்ரெயின்ல பிரயாணம் செய்யணுமா, இல்லை இந்த ட்ரெயின்லயே பிரயாணம் செய்யலாமா, அல்லது அதுதான் சொல்றது, நான் இன்னொரு ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயினை மாத்துறதுக்கு அவசியமா. ஃப்ளைட்டை மாற்றுவோமே, ஒரு ஃப்ளைட்ல இருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு போகும். அதே மாதிரி தான் நம்முடைய நாட்டில் ட்ரெயின் மாத்திர குறைவு, ஆனால் வெளிநாடுகள்லயும் ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்யல 3 4 ட்ரெயின் மாற்றுவோம். இங்கேயும் பஸ் மாதிரி தானே ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்வோம். அதே மாதிரி தான் பஸ் மாறுற மாதிரி ட்ரெயின் மாறும். ஹல் எஜிபு அலைய அன் உபத்திரல் கிதார் ஃபி சஃபர், பிரயாணத்திலே நான் ட்ரெயினை மாற்றுவதற்கு என் மீது அவசியமா, நான் கட்டாயம் ட்ரெயினை மாற்றணுமா, வேறொரு ட்ரெயின்ல போய் ஆகணுமா. மின் ஐயி ரசீஃபின் யுகாதிருல் கிதார், மின் ஐயி ரசீப், ஐயுங்கிறது எந்த, அப்ப ரசீஃபன நடைபாதை. அப்ப எந்த பிளாட்ஃபார்மிலிருந்து, எந்த நடைபாதையிலிருந்து யுகாதிரல் கித்தார் புகையிரதம் புறப்படுகிறது, காதிரேன விட்டு சென்றுகிறது, புறப்படுகிறது, டிபாச்சருக்கு சொல்றது, புறப்பட்டான், காதிர. ஹல் தூஜது குருஃபத்துன் நோம்பில் கித்தார், ஹல் தூஜது, தூஜதுன்னு சொல்றது உள்ளதா என்ற அர்த்தத்துல வரும். உள்ளது, இருக்கிறது, இருக்கிறது, உள்ளது, உள்ளது என்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணலாம். வஜதேண்டா ஒன்று அர்த்தம் கண்டான் இருக்குது, இன்னொரு அர்த்தம் உள்ளது அல்லது இருக்கிறது என்ற அர்த்தத்துல யூஸ் பண்றாங்க. அப்ப ஹல் தூஜது குருஃபத்துன்னோம் பில் கைத்தார், ட்ரெயின்ல குருஃபத்துன்னோம் தூங்கும் அறை இருக்கிறதான்னு கேக்குறாங்க. ட்ரெயின்ல தூங்கும் அறை இருக்கிறதா. மின் ஃபضلிக், எக்ஸ்கியூஸ் மீ, தத்கிரத்து திஹாப் ஃபகத் இலா தில்லி, தில்லிக்கு போவதற்கான மாத்திர டிக்கெட், போவதற்கான டிக்கெட் ஒன்று தாங்க. மின் ஃபضلிக், எக்ஸ்கியூஸ் மீ, தத்கிரத்து திஹாப் ஃபகத், திஹாப் ஃபகத்னு சொல்றது முஃப்ரதா, போறதுக்கு மட்டும், ஒன் வே டிக்கெட். இல்ல தில்லி, டெல்லின்னு சொல்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு சிட்டிக்கு தான் சொல்றது. அப்ப இந்தியாவில் இருக்கிற டில்லிக்கு போறதுக்கான ஒரு டிக்கெட் எனக்கு தாங்க என்ற அர்த்தத்துல வரும். எக்ஸ்கியூஸ் மீ. பிகமிஸ் சரீர், அந்த கட்டில் எவ்வளவோ, சரீரன்னு சொல்றது கட்டில். பி உருஃபத்தின் நோம் ஃபில் கைத்தார், அந்த ட்ரெயினில் இருக்கிற, அந்த தூங்குமறையில் இருக்கிற, ட்ரெயினில் தூங்குமறையில் இருக்கின்ற ஒரு கட்டிலின் விலை எவ்வளவோ, ட்ரெயின்ல தூங்கும் அறை இருக்கு குருபத்துன்னோம்ண்டு. அப்ப அந்த அறையில் இருக்கிற ஒரு பெட்டுக்கு எவ்வளவு காசு என்று இருக்குது. இப்ப 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படி இருக்குதும். அப்ப அந்த அறையில நம்ம விரும்பினா போய் தூங்கலாம். அப்ப அந்த தூங்கும் அறையில் இருக்கிற கட்டிலின் விலை எவ்வளவு என்று கேட்கிறோம். ஃபில் கித்தார், அந்த ட்ரெயினுக்கு உள்ள, ட்ரெயினில் என்ற அர்த்தத்துல வரும். ஹல் ஹாதா ஹுவல் கித்தார் இலா பெர்லின், ஹல் என்றா கேள்வியா கேட்கிறது, ஹல் அதவாத்துல் இஸ்திஃபாம். ஹாதா ஹுவல் கித்தாரண்டா இதுதான் ட்ரெயின், இதுதான் ட்ரெயின். அப்ப ஹல் ஹாதா ஹுவல் கித்தாரண்டா இதுதான் ட்ரெயினா, இந்த கேள்வியா கேட்கும். இதுதான் ட்ரெயினா, இலா பெர்லின், பெர்லினுக்கு போவதற்கான ட்ரெயின் இதுதானா. ட்ரெயினுக்கு, பெர்லின் என்கிறது ஒரு சிட்டி, அப்ப பெர்லினுக்கு போவதற்கான ட்ரெயின் இதுதானா என்று கேட்கும். மத்தா யுகாதிருல் கித்தார், அப்ப மத்தா யுகாதிருல் கித்தார், ட்ரெயின் எப்பொழுது புறப்படும். இவ்விடத்துல ஹல் ஹாதா ஹுவல் கித்தார் இலா கெண்டி, அப்ப கெண்டி போறதுக்கான ட்ரெயின் இதுதானா, அல்லது ஹல் ஹாதா ஹுவல் கித்தார் இலா, இவ்விடத்துல ஊரை மாத்தி மாத்தி போடலாம், உங்களோட ஊர்களும் போடலாம், போட்டு பார்க்கலாம். அப்ப இது ஒரு யூசேஜ் வேர்டு மாதிரி. ஹல் ஹாதா ஹுவல் கித்தார் இலா பெர்லின் அப்படி வரும். மதா யுகாதிரு கித்தார், மதா யுகாதிரு கித்தார், ட்ரெயின் எப்பொழுது புறப்படும், காதரேன புறப்பட்டது. மதா எசிலுல் கிதார் இலா பெர்லின், மதா எசிலுல் வசலேன சென்றடைந்தான் அல்லது வந்தடைந்தது. மதா எசிலு எப்பொழுது சென்றடையும், அல் கிதார் ட்ரெயின் இலா பெர்லின், பெர்லினுக்கு ட்ரெயின் எப்பொழுது சென்றடையும். அல்லது மத்தா எசிலுல் கிதார் இலா கெண்டி, கெண்டிக்கு ட்ரெயின் எப்பொழுது சென்றடையும். மத்தா எசிலுல் கிதார் இலா கொழும்பு, கொழும்புக்கு ட்ரெயின் எப்பொழுது சென்றடையும். அப்படி அர்த்தத்துல யூஸ் பண்ணலாம். இஸ்மஹ்லி, எக்ஸ்கியூஸ் மீ, இதுவும் எக்ஸ்கியூஸ் மீக்கு யூஸ் பண்றதுதான்.
ஹல் யும்கினு அன் ஆமுர, ஹல் யும்கினு என்னால் முடியுமா, அன் ஆமுர இந்த இடத்துல ஆமுறைன்னு வரும். இடத்துல ஆமுறைன்னு வருது. அமுறை என்ற இதுதான் ஆமுறைன்னு வருது. அமுறை அமுறை தான் ஆமுறை என்று எழுதலாம். அப்ப இதை ஆமுறை என்று எழுதிக்கிறாங்க. ஆமுறை. அப்ப என்னால் கட்டளையிட முடியுமா, ஹல் யும்கினு அன் ஆமுறை என்னால் கட்டளையிடுவதற்கு முடியுமா, அல்லது என்னால் ஏவுவதற்கு முடியுமா. அஅதகிது அன் ஹாதா மகானி, இது எனது இடம். மகான் என்ற இடம், மகானி என்ற எனது இடம். அஅதகிது அன்ன ஹாதா, இது எனது இடம் என நான் நம்புகிறேன். இஅத்தகதேன நம்பினான், அதுல இருந்து வந்ததுதான் அஅதகிது. இஅத்தகத என்ற நம்பினான். ஐட முலாரி அஅதகிது, அஅதகிது என்ற நான் நம்புகிறேன். அப்ப அஅதகிது அன் ஹலரத்தக, அன்ன ஹலரத்தக தஜிலிசு ஃபி மகானி, தஜிலிசு ஃபி மகானி என்ற நீங்கள் எனது இடத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன். அத்தகிது அன்ன ஹலரத்தக்க என்று சொல்றது. அன்ன ஹலரத்தக்க, அன்ன சஆதத்தக்க, அன்ன ரஈசக்க அப்படி எல்லாம் யூஸ் பண்றதுல இந்த இதுக்கு சொல்றது என்ன, மரியாதைக்காண்டி யூஸ் பண்றது தான் இது, ரெஸ்பெக்டுக்காண்டி சொல்றது. அத்தகிது அன்ன ஹலரத்தக்க தஜிலிசு ஃபி மகானி, நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறா அப்படி கேட்கறதுக்கும், ஆத்தைக்கு அண்ணா ஹலரத்துக்கு நீங்க எந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று நான் நினைக்கிறேன் என்று கேட்கறதுக்கும் வித்தியாசம். அப்படி அந்த ரெஸ்பெக்டா கேட்கறதுக்கு தான் ஆத்தைக்கு அண்ணா ஹலரத்துக்கு தஜிலிசு ஃபீ மக்கானி, நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று நான் நினைக்கிறேன் என்று யூஸ் பண்றது தான் அது. ஐன குருஃபத்துன் நோம், தூங்கும் மறை எங்கே. குருஃபத்துன் நோம் என்ற தூங்கும் மறை, குருஃபத்துல் ஜுலூஸ் என்ற வரவேற்பறை. குருஃபத்துல் ஜுலூஸ் என்ற வரவேற்பறை. ஜலசேந்த உட்கார்ந்தான், ஜுலூஸ் என்ற வரவேற்பறைக்கு சொல்றது குருஃபத்து ஜுலூஸ். வெத்திலையும் குருஃபத்து நோமன் தான் வரும். அரபத்துன்னு இருக்குது. அரபத்துனண்டா சில்லுக்கு சொல்ற அல்லது அந்த வண்டிக்கு சொல்றது அரபத்துனண்டு. ஆனா இவ்விடத்துல அரபத்து நோம்ங்கிறது குருஃபத்து நோம் தான். இந்த பாவா அரிக்கி ஃபாவா மாத்திக்கோங்க. குருஃபத்து நோம் ஃபி ஆஹிரில் கிதார், ட்ரெயினின் இறுதியில் கடைசி பகுதியில் குருஃபத்து நோம் இந்த தூங்குமறை இருக்கிறது என்ற அர்த்தத்துல வரும். குர்ஃபத்துன்னும் தூங்குமறை ஃபி ஆஹிரில் கிதார், ட்ரெயினின் லாஸ்ட்ல இருக்குது, கடைசியில் இருக்கிறது. ஐன குர்ஃபத்து தாம், சாப்பாட்டறை எங்கே. குர்ஃபத்து தாம் சாப்பாட்டறை. ஃபில் முகத்திமா, முன்னுக்கு இருக்கிறது. முகத்திமாண்டா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று முன்னுரைக்கு சொல்றேன் முகத்திமாண்டு. முன்னுரை இந்த ஒரு புத்தகத்துல முன்னுரை இருக்கிய அதுக்கு முகத்திமான்னு சொல்றது முன்னுரை. இந்த இடத்துல ட்ரெயின்ல தானே யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல முன்னுக்கு இருக்கிறது முகத்திமா. தகத்தமேனா முன்னேறினான், முகத்திமா சொல்றது முன்னுக்கு இருக்கி, முற்பகுதியில் இருக்கி என்ற அர்த்தத்துல வரும். அப்ப ஐன குர்ஃபத்து தாம் என்று கேட்கிறாங்க. அதுக்கு பதில் ஃபில் முகத்திமா, முற்பகுதியில் இருக்கிறது, முன்னுக்கு இருக்கிறது. இடத்துல முற்பகுதி என்ற கருத்தை எடுக்கலாம். அயும்கினுனி அன் அனாம தஹ்த, யும்கினு என்ற முடியுமானது, அஸ்ததியு என்ற அர்த்தத்துல வரும். அயும்கினுனி என்ற அஸ்ததியு அந்த அர்த்தத்துல வரும். என்னால் முடியுமா, அன் அனாம தூங்குவதற்கு, தஹ்த கீழே. அப்ப என்னால் கீழே தூங்குவதற்கு முடியுமா, இதை இப்படியும் கேள்வியா கேட்கலாம். அல்லது ஹல் அஸ்ததி என்றும் கேட்கலாம். இடத்துல ஹல் அஸ்ததி ஓ, ஹல் அஸ்ததி ஓ என்னால் முடியுமா, அயும் கினுனி என்னால் முடியுமா, ரெண்டு ஒரே அர்த்தத்துல பாவிக்கிறது. அயும் கினுனி அன் அனாம ஃபில் வசத், நான் நடுப்பகுதியில் தூங்குவதற்கு என்னால் முடியுமா. வசத்துன்னா நடுப்பகுதி, தாத்தேனா கீழே, ஃபவுகேனா மேலே. அல் ஹதூத் மதா நசிலு அல் ஹதூத், ஹத்துன் ஹுதூத் என்று வாரது. ஹத்துன் என்ற எல்லைக்கு சொல்றது, பவுண்டரி அந்த இதுக்கு சொல்றது ஹத்துன். ஹுதூத் என்று, ஹுதூத் என்ற எல்லைகள். அப்ப அந்த போவதற்கான எல்லை, அந்த போய் சேர்ற எல்லை பவுண்டரிக்கு சொல்றது. மதா நசிலுல் ஹுதூத், நாங்க எல்லையை எப்பொழுது சென்றடைவோம். அந்த போற எல்லையை பிரயாணத்துல இல்லை, அந்த நம்ம போய் சேர்ற எல்லைக்கு தான் சொல்றது ஹுதூதண்டு. இப்ப நான் எல்லையை எப்போது நாங்கள் சென்றடைவோம் என்று கேட்கிறாங்க. மத்தாண்டா எப்பொழுது.
கம் எதூமு சஃபர் அலா இலா என்று வரும். இடத்துல அலான் இருக்குது, ஆனா இது பில. இலான்னு வரும். இலா பெர்லின். பெர்லினுக்கு இந்த யா வராது, அப்ப நூன் மட்டும்தான் வரும். அப்ப எழுத்து பில. இலா பெர்லின். அப்ப கம் எதூமு சஃபர். தாம என்ற தொடர்ந்திருந்தது. தாம என்ற தொடர்ந்திருந்தது. தா இமன் என்ற எப்பொழுதும், ஆல்வேஸ். தா இமன், தா இமன். அன தா இமன் மஅக என்றால் நான் உன்னொழுது எப்பொழுதும் இருப்பேன். அன தா இமு தா இமுன் அன தா இமன் மஅக என்றால் நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் என்ற அர்த்தத்துல வரும். ஐ எம் ஆல்வேஸ் பி வித் யூ என்று வரும். அப்ப கம் எதூமு சஃபர். தாம சஃபர் என்றால் நேர தொடர்ந்திருந்தது. அப்ப பயணம் தொடர்ந்திருந்தது. எவ்வளவு நேரம். கம்மண்டா எவ்வளவு. அப்ப பயணம் எவ்வளவு நேரம் பெர்லினுக்கான பயணம் இருக்கிறது, தொடர்ந்திருக்கிறது. இந்த இடத்துல இடத்துல எப்படி வருமாட்டா நேரடி அர்த்தம். கம் எதுவும் சஃபர் இலா பெர்லின் என்றா அப்ப பெர்லினுக்கு போவதற்கு எவ்வளவு நேரம் பயணம் தொடர்ந்திருக்கிறது அல்லது எவ்வளவு நேரம் எடுக்கிறது என்ற அர்த்தத்துல வரலாம். இந்த இடத்துல தாமங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லது இஸ்தகரகையும் யூஸ் பண்ணலாம். இஸ்தகரக என்ற நேரம் எடுத்தது என்ற அர்த்தத்துல வரும். அப்ப இஸ்தகரக என்ற நேரம் எடுத்தது. அப்ப கம் எஸ்தகரிக்கு சஃபர் இலா பெர்லின் என்று யூஸ் பண்ணலாம். அப்ப பெர்லினுக்கு போவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது, அல்லது இவ்விடத்துல நேரடி அர்த்தம் எப்படின்னா பெர்லினுக்கு போவதற்கான பயணம் எவ்வளவு நேரம் தொடர்ந்திருக்கிறது, இன்னும் எவ்வளவு நேரம் தொடர்ந்திருக்கிறது என்ற அர்த்தத்துல வரும். ஹல் அல் கிதார் மோத அஹிருன். ட்ரெயின் லேட்டா உள்ளதா, தாமதமாகுதா. ட்ரெயின் தாமதமாகுதா என்ற அர்த்தத்தில் வரும். தாஹரேன தாமதமாகியது, முத்தாஹிர் என்ற தாமதம். அப்ப அல் ஹலில் கிதார் முத்தாஹிரும். ட்ரெயின் தாமதமாகுதா. ஹல் இந்தக்கும் ஷைஉன் லில் கிராஅ. ஹல் இந்தக்கும், இந்தக்கும்டா உன்னிடத்தில், ஷைஉன்டா ஏதாவது விஷயம் அல்லது பொருள், லில் கிராஅ வாசிப்பதற்கு. அப்ப வாசிப்பதற்கு உன்னிடத்தில் ஏதாவது இருக்கிறதா. ஹல் இந்தக்கும் ஷைஉன் லிஷராப், லிஷர்ப் என்று வரும். குடிப்பதற்கு ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கிறதா. ஹல் இந்தக்கும் ஷைஉன் லில் அக்குல், சாப்பிடுவதற்கு ஏதாவது பொருட்கள் உன்னிடம் இருக்கிறதா என்ற யூசேஜ் வேர்ட்ல யூஸ் பண்ணலாம் இது. ஹல் தூஜது ஹுனா அஷ்யாஉ லில் அக்குல் வஷர்ப். ஹல் தூஜது ஹுனா. ஹல் தூஜது ஹுனாண்டா இருக்கிறதா, வஜதைனா இருந்தது. அப்ப ஹல் தூஜது ஹுனாண்டா இங்கே இருக்கிறதா. அஷ்யாஉ லில் அக்குல், அஷ்யாண்டா பொருட்கள், ஷை உண்டு பன்மதான் அஷ்யா. லில் அக்குல் வஷர்ப், குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் ஏதாவது பொருட்கள் இங்கே இருக்கிறதா என்ற அர்த்தத்துல வரும். மின் ஃபضلك எஸ்கியூஸ் மீ, ஹல் தூக்கிலுனி அஸ்ஸாஅத் அஸ்ஸாபிஅத் சபாஹன். மின் ஃபضلك எஸ்கியூஸ் மீ, ஹல் தூக்கிலுனி. இந்த தூக்கிலுனி என்ற சொல் ஐக்கலையிலிருந்து வந்தது. ஐக்கலைன்னா எழுப்பினான். ஐக்கலை இப்படி வரும். ஐக்கலை, ஐக்கலைன்னா எழுப்பினான். தூக்கத்திலிருந்து ஒரு ஆளை எழுப்புறதுக்கு ஐக்கலைன்னு யூஸ் பண்ணுவோம். இஸ்தைக்கல்லைண்டா கண் விழித்தெழுந்தான், அவனா எழும்புறதுக்கு இஸ்தைக்கல்லைன்னு யூஸ் பண்றது. அப்ப ஒரு ஆள் எழுப்புறதுக்கு ஐக்கல்லைன்னு யூஸ் பண்றது. இப்ப ஹல் ஐ தூக்கிலுனி என்றா என்னை எழுப்பி விடுவீர்களா. தூக்குது இந்த தாப்பை குறிக்கிறது முன்னிலையில ஒரு ஆளை பார்த்து கூறுறது. அப்ப நீ முன்னிலையில ஒரு ஆளை பார்த்து நீங்க என்ன என்ன எழுப்புவீங்களா, தூக்கியது நீ, நீங்க என்ன எழுப்பி விடுவீங்களா. சாஅத்து சாபியத்தை 7 மணிக்கு. நம்ம டைம் படிச்சோம். சாஅத்து சாபியான 7 மணிக்கு, சபாகன் காலை. அப்ப காலை 7 மணிக்கு என்னை நீங்கள் எழுப்பி விடுவீர்களா, என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுவீர்களா என்ற அர்த்தத்துல வரும். இப்ப இதோட நம்மட பாடம் முடியுது. ஜஸாக் அல்லாஹ் ஹைரன், ஹைரன் ஜஸா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். டவுட்டில் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. பாடம் எப்படி போகுதுன்னு ஒரு ஃபீட்பேக் ஒன்று அனுப்புங்க எனக்கு. நிறைய பேர் கொஞ்சம் சவுத்த மாதிரி இருக்குது, பாடத்தில் ஒரு ஆக்டிவ் ஒன்று இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் தான் இது தொடர்ச்சி அந்த கிளாஸை கொண்டு போகிறதா இல்லையான்ட்டு நாங்கள் முடிவெடுக்கலாம். அப்போ நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் தான் இது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு போகலாம், அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும்.
அப்போ துவாக்கல்ல சேர்த்துக்கோங்க, உங்களோட துவாக்கள் கட்டாயம் வேணும். அப்போ உங்களோட துவாக்கல்ல கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லா படிங்க, நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் எல்லாரும் கட்டாயம். இந்த மற்ற பாடங்களையும் படிங்க, அரபிக்கையும் படிங்க. இன்ஷா அல்லாஹ் 2025 ஏழு எழுதுறாக்கள், இந்த வருஷம் எழுதுறாக்கள் மேக்சிமம் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. அப்போ அந்த டைமுல எல்லாம் பயன்படுத்திக்கோங்க, பிரயோசனமாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ இதோட நம்ம பாடத்தை முடிக்குவோம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.